நண்பர்களே வணக்கங்க. சத்தீஸ்கர்ல அடர்ந்த காடுகள், பண்டைய கோவில்கள், பழைய காலத்துக்கு முன்னாலேயே மறைஞ்ச நம்பிக்கைகள், இதெல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சூப்பர் அழகான பூ. அதுக்கு பேர் தான் நாகலிங்க பூ. அத நாகலிங்க புஷ்பம்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு சாதாரண பூ இல்லைங்க. இதுக்குள்ள சத்தீஸ்கரோட பெரிய வரலாறு, ஒரு பழைய நாகரிகம், ஒரு மர்மமான ஆன்மீகம் எல்லாம் முழுக்க மறைஞ்சிருக்குங்க. இந்த பூ சின்னதா இருக்கும், ஆனா ரொம்ப பாசமா இருக்குங்க. ஆனா இத பத்தி லோக்கல் ட்ரைபல் மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த கதைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு கூஸ்பம்ஸ் வருங்க. இந்த பூ ராத்திரியில மினுமினுன்னு பிரகாசிக்குங்க. சில சமயம் இதனோட மனம் இருக்கு பாத்தீங்களா, மாறிக்கிட்டே இருக்குங்க. சில சமயம் இது திசையை காமிக்குங்க. இது உண்மையா இல்லையா, கதையா மித்தா, இதுல என்ன கெமிக்கல் பவர் இருக்குங்க? ஏன் இத பண்டைய சாதுக்கள் ரகசிய பூஜையில பயன்படுத்தினாங்க? ஏன் இந்த மலர் இருக்கும் இடத்த அவுட் சைடர்ஸுக்கு காட்டவே மாட்டேன்றாங்க தெரியுமாங்க? இன்னைக்கு உள்ள எபிசோட்ல நாம இந்த நாகலிங்க பூ, சத்தீஸ்கரோட மிக மர்மமான பூக்களை பற்றி இதுவரை சொல்லப்படாத உண்மைகளை கண்டுபிடிக்க போறவங்க. வாங்க பார்க்கலாம். பூவா இது? மர்ம ரகசியமா? நாகலிங்க பூ மயக்கிற வசீகரத்தை பத்தி நம்ம பார்க்கணுங்க கட்டாயம். சத்தீஸ்கரோட டென்ஸ் ஃபாரஸ்ட்ல ட்ரைபல் ஃபோக்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆதிவாசிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷல் பூ தாங்க இந்த நாகலிங்க பூ. இது ஒரு சாதாரண பூ இல்லைங்க. முதல்ல பாக்குறவங்களுக்கு இது ஒரு பாறை போல மின்னுங்க, கிறிஸ்டல் போல இருக்குங்க. இதோட பெட்டல்ஸுக்கு ஒரு ஆயிலி ஷைன் இருக்குங்க. மற்ற பூக்களுக்கு இல்லாத ஒரு க்ளோயிங் டெக்ஸ்சர் தாங்க. இதனால சத்தீஸ்கரோட லோக்கல்ஸ் இத தேவப்பூ, லிங்க புஷ்பம், ஃபாரஸ்ட் லேண்டன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூ பக்கத்துல போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மைல்டு ஹெர்பல் ஸ்மெல் வருங்க. சில சமயம் அந்த மனமே டைரக்ஷன் மாறுங்க. இந்த ட்ரைபல் மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த மலர் உயிரோட பேசுங்கிறாங்க. நாகலிங்க புஷ்பம் பயாலஜிக்கும் ஒரு பெரிய சவாலுங்க. இதோட தாவரவியல் பண்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட சயின்டிபிக் ஐடென்டிபிகேஷன் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலைங்க. பல பாட்டனிஸ்ட் இத ரேர் சப்ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. இதோட தனித்தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனோட பெட்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதழ்கள், அது டிரான்ஸ்லூசன்ட். பாலினேஷன் ராத்திரியில தான் நடக்கும். அதுக்கப்புறம் இது எப்ப பூக்குது அப்படிங்கறத யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ்ட்ரீம் ஹியூமிடிட்டியில தான் இது சர்வைவ் ஆகும். இது வளர்றதுக்கு சாயில்ல சில எக்ஸ்ட்ரீம் ரேர் மினரல்ஸ் தேவைங்க. லோக்கல் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது லோக்கல் ஹீலர்ஸ் சொல்லுவாங்க, வைத்தியர்கள், இந்த மலர் சுட சுட பூக்கும், ஆனா நேரத்துல அதோட மெடிக்கல் பவர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தை தான் நம்ம கணக்கு பண்ணணுங்க. இதுல இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட பத்திய ஸ்டடிஸ் ரொம்பவே மினிமம் தாங்க. ஆனா ட்ரைபல் ஹெல்பர்ஸ் ஹீலர்ஸ், ட்ரைபல் ஹீலர்ஸ் இதை பயன்படுத்துற விதங்கள் மைண்ட் ப்ளோயிங்க. அவங்க எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்றாங்க நாகலிங்க பூவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேக் பைட், பாம்பு கடி இருக்கு பாத்தீங்களா, அதை நியூட்ரலைஸ் பண்றாங்க, காய்ச்சலை குறைக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சாமி கும்பிடுறப்போ இதைத்தான் யூஸ் பண்றாங்க. அதை தவிர ஃபெர்டிலிட்டி, அதுக்கும் இதை கஷ்டமா யூஸ் பண்றாங்க.
அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொடெக்ஷன் செரிமனிஸ், அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. அதுக்கும் யூஸ் பண்றாங்க. ஆனா இதுக்கோட சயின்டிபிக் ப்ரூஃப் ரொம்பவே குறைச்சல் தாங்க. ஆனா ஓரல் ட்ரெடிஷன் இருக்கு பாத்தீங்களா, பெரிய அளவுல சக்தி வாய்ந்ததுங்க. பழைய ராஜாக்களோட ரகசிய மலரா இது இருந்திருக்குங்க. வரலாறு என்ன சொல்லுது இந்த நாகலிங்க பூவை பத்தி அப்படின்னு பாக்கலாங்களா? சத்தீஸ்கர்ல இருக்கிற பழைய ஸ்டோன் கார்விங்ஸ்ல எல்லாம் இந்த பிளவரோட சிம்பல் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. இந்த சிம்பல் தான் பெரும்பாலான ரிசர்ச்சுக்கு நாகலிங்க பூக்கான ஏர்லியஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. புராண கதைகள் என்ன சொல்லுது? பண்டைய நாகா ட்ரைப்ஸ் இந்த பூவை டிவைன் ப்ரொடெக்டரா வொர்ஷிப் பண்ணாங்க. அப்போ இந்த மலரோட எசன்ஸ் ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. லிங்கதாரி ஃப்ளவர் அப்படின்னு இத சிவனோட கனெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூக்கள்ல சில பழைய ஐயனார் உருவப்பட வடிவங்களையும் இருக்குதுங்க. நம்ம ஊர் ஐயனார் தான். சத்தீஸ்கர்ல இந்த பூவை பத்தி ஒரு விசித்திர கட்டுரை இருக்குதுங்க, கட்டுக்கதை. அது என்னன்னா, இந்த பூ ஃபுல் மூன்ல தான் ஓபன் ஆயிடுச்சுன்னா அந்த மாசம் முழுக்க டிராட்டே வராதுங்கிறாங்க, நல்ல மழை பெய்யுங்கிறாங்க. இன்னொரு வில்லேஜ் கட்டுக்கதை என்னன்னா, இந்த பூவை தவறா பறிச்சா காடு தன்னோட கோபத்தை காட்டும் அப்படிங்கிறது தாங்க. அப்கோர்ஸ் இதையெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. ஆனா லோக்கல் பிலீஃப் மைண்ட் ப்ளோயிங் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. சத்தீஸ்கர்ல இந்த நாகலிங்க பூவோட கலாச்சாரம் ரொம்பவே கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ். அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரைபல் கம்யூனிட்டியில சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி, சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் சிம்பிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன், சிம்பிள் ஆஃப் சேக்ரெட்னஸ், அதுக்கப்புறம் சிம்பிள் ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் மெமரி. அத பிதர்களோட ஞாபகமா வச்சுக்கிறாங்க. சத்தீஸ்கர்ல இந்த பூவோட ரிச்சுவல்ஸ் அப்புறம் செரிமனிஸ் என்னென்ன, லோக்கல் ட்ரைபல்ஸ் இந்த பூவை மேரேஜுக்கு பிளெஸிங்ஸா யூஸ் பண்றாங்க, பர்த் ரிச்சுவல்ஸுக்கும் யூஸ் பண்றாங்க, ஃபாரஸ்ட் கார்டியனா வொர்ஷிப் பண்றாங்க, ஃபெஸ்டிவல் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, ஹெர்பல் மெடிசனா ரொம்பவே யூஸ் பண்றாங்க. இந்த சத்தீஸ்கர்ல இந்த பூவை பார்த்தாலே, நாகலிங்க புஷ்பத்தை பார்த்தாலே பீஸ்ஃபுல் எனர்ஜி வரும்னு மக்கள் நம்புறாங்க. சத்தீஸ்கர்ல நாகலிங்க பூவோட ஷேப் இருக்கு பாத்தீங்களா, அப்புறம் அந்த க்ளோ ஃபேக்டர் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ட்ரைபல் பெயிண்டிங்ஸ்ல, டாட்டூ ஆர்ட்ல, வால் மியூரல்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இது சத்தீஸ்கரோட ஐடென்டிட்டியில ஒரு பெர்மனன்ட் ஐகான்ங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தோட நாகலிங்க பூ இப்ப எப்படி கன்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாப்போங்களா? இந்த பூ ஒரு ரேர் ப்ளூம்ங்க. அர்பன் எக்ஸ்பான்ஷன், மைனிங், டீஃபாரஸ்டேஷன்னால டேஞ்சரா இருக்குங்க. ட்ரைபல் மக்கள் இதை கன்சர்வ் பண்றதுல முக்கியமான ரோல்ங்க. அவங்க அவுட் சைடர்ஸுக்கு இந்த பூ இருக்கிற லொகேஷனை சொல்லவே மாட்டாங்க. இந்த பூவோட எதிர்காலம் ஒரு மர்மங்க. இது வரைக்கும் அந்த விஷயம் ஓப்பனே ஆகலைங்க. சயின்டிஸ்ட் இன்னமும் இந்த பூவோட பயோகெமிஸ்ட்ரிய ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன ஹீலிங் பவர், எப்படி இது க்ளோ லைக் டெக்ஸ்சர் வந்தது இந்த பெட்டல்ஸுக்கு, அந்த இதழ்களுக்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மித்துல சொல்ற பவர்ஸுக்கு சயின்டிபிக் சப்போர்ட் கொடுக்குமா? இது இனிமே தான் ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய ஆன்சருங்க. இப்போ இந்த நாகலிங்க புஷ்பம் ஒரு கல்ச்சுரல் மிஸ்டரிங்க, பாட்னிஸ்டோட கியூரியாசிட்டிங்க, ஸ்பிரிச்சுவல் சிம்பல்ங்க. அவ்வளவுதான். நாம எல்லோரும் சாதாரணமா பார்த்தா நாகலிங்க பூ ஒரு பூதாங்க.
ஆனா நம்ம சொசைட்டியோட பார்வையில பார்த்தா இது ஒரு வரலாறுங்க. ட்ரைபல் கல்ச்சர்ல பார்த்தா இது ஒரு தெய்வங்க. சயின்ஸ் பார்வையில பார்த்தா இது இன்னும் சால்வ் ஆகாத ஒரு முக்கியமான பெரிய மிஸ்டரிங்க, புரியாத புதிருங்க. நாகலிங்க புஷ்பங்கிறது சத்தீஸ்கரோட ஐடென்டிட்டின்னு சொல்லக்கூடாதுங்க, இந்தியாவோட ஹிடன் ஹெரிட்டேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பூ, ஆனா அதோட வேர்கள் 1000 வருஷங்களுக்கு முன்னால நம்ம மூதாதையர்கள் பத்திரப்படுத்தினாங்க. நம்ம மனித சமுதாயம் நேச்சர் கிட்ட கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்குங்க. அழகும் மர்மமும் கூட சேர்ந்து நிறைய லெசன்ஸ் இன்னும் இருக்குங்க நண்பர்களே. இந்த ஃப்ளவர்ஸுக்கு ரெஸ்பெக்ட், ப்ரொடெக்ஷன், ரிசர்ச் எல்லாமே நமக்கு தேவையானதுங்க. இன்னைக்கு இந்த கதையை கேட்ட நீங்க இந்த மிஸ்டரிக்கல் ப்ளூமை பத்தி ஒரு புதிய கண்ணால பாப்பீங்கன்னு நான் நம்புறேன். நேச்சரை புரிஞ்சாதான் நேச்சரோட மிராக்கிள்ஸ் நமக்கு தெரியுங்க. இந்த அற்புதமான நாகலிங்க பூவும் அதனுடைய மிஸ்டரியையும் நீங்க பார்த்து ரசிச்சிருந்தா நீங்க தான் சார் இந்த பூவோட காவலரு. நாகலிங்க புஷ்பம் காப்பாத்த போற இந்தியர் நீங்க தாங்க. உடனே தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு. இது ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்குங்க, ஒரு ரெஸ்பெக்ட் கூடங்க இந்த பூக்கு நம்ம கொடுக்கறது. இதுதான் நம்ம நாட்டை பாரம்பரியத்திலிருந்து காக்கிறதுக்கு ரொம்பவே உதவுதுங்க. நன்றி நண்பர்களே, வணக்கங்க.